இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கொடைக்கானலுக்கு ஃப்ரெண்ட்ஸோட எல்லோரும் வந்திருக்கேன். அதான் 12th முடிஞ்சில இதுக்கு ஒரு ட்ரிப்பு முன்னாடியே இந்த பிளானு. ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிட்டு பசங்க எல்லோரும் போயிட்டுருக்காங்க. இதுக்கு மேலே போன வருஷமே கோடை டைரிஸ்ன்னு ஃபேமிலியோட போட்டிருப்பேன். அதனால நாங்கள் பார்த்த இடத்துல நான் ஆல்ரெடி திரும்பி போட வேணான்றதுக்காண்டி தான் இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம்னா டால்ஃபின் நோஸ் வந்திருக்கோம். இந்த இடம் வந்து கண்டிப்பாக பசங்களோட போகிறதுக்கு ஒரு வேறு லெவலான ஸ்பாட்டு. ரீல்ஸு, ஃபோட்டோஸு, இந்த மாதிரியான விஷயங்கள், பசங்களோட ரைடு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு டால்ஃபின் நோஸ் ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. சரி வாங்க போகலாம். இது வந்து செக் போஸ்ட் கிட்ட வந்து இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஸ்லேயோ இல்லை வேன்லேயோ வரீங்க, ஒரு 20-30 பேர் சேர்ந்து வரீங்க அப்படின்னா உங்களை வந்து முன்னாடியே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, அங்கேயே வந்து நிப்பாட்டி வச்சுருவாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் வந்து இந்த என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கும் டால்ஃபின் நோஸுக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளேயே போகிறோமே. அதுக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிரம் நடந்து போகிறதுக்கு. இந்த பசங்க எல்லாரோட வர்றதுக்கு வந்து கொடைக்கானல் வந்து ஒரு வேறு லெவலான ஸ்பாட்டு. நாங்கள் டே 1 முடிச்சிட்டோம். இது வந்து டே 2. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு, சின்னுண்டா, அங்கே போயிட்டு வந்தோமா. நேற்று வந்து ஒரு 5-6 இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். நான் முன்னாடி பழைய வீடியோவில் மோயிர் பாயிண்ட்டு, சூசைட் பாயிண்ட்டு, குணா கேவ்ஸ், பைன் ஃபாரஸ்ட் இதெல்லாம் போயிட்டு வந்தோம். பட்டு வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாமே. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் சரி, நீங்கள் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இல்லாட்டி யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்னால் உங்களுக்குலாம் அது சூப்பரான இடம். அண்டு இந்த வீடியோலாம் இல்லாமல் ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாலும் பசங்க பொண்ணுங்க எல்லாருக்குமே இந்த இடம் சூப்பராக இருக்கும். என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்னவா இருக்குது? கிணறு மாதிரியே தெரியலடா மக்களே. இது ஏதோ கிணறாம்பா. டே இது இந்த டார்சன் படத்துல வரும்ல, அதுல இந்த உட்காந்து இருக்க மாதிரி இருக்குடா. இது டேஞ்சரா தாயா இருக்கு. ஒரே வா எடுத்துட்டு வா. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா ஹாய் சொல்லு. ஹாய். நான் அங்க போயிட்டு இருக்கேன். இங்க பாருங்க எல்லாரும் விலாக். அது இது பேர் தான் விலாக். நான் அப்படியே ட்ரைபாட மறந்துட்டேன்டா. ஐயோ, நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கிற முடிவுலே வரல. எல்லாமே அங்கே கிடக்க மைக்கு எல்லாம். அப்படி மைக்கில் ஒழுங்காக கேட்கலன்னா நம்ம வாய்ஸ் ஓவர் போட்டுக்கோம். பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஐயோ லூசு பேலுடா. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? கார் வச்சிருக்கேன். ஹாய் சொல்றீங்களாடா எல்லாரும்? ஹாய் ஹாய் गाइस. ஹாய் ஹாய். இங்கே காமிடா, கை காமிச்சிட்டு இருக்கேன். அப்படியே வாங்க எல்லாரும். அங்கே வர அவங்க மட்டும். गाइस பாத்தீங்கன்னா இப்போ நாங்க சிவன் எக்ஸ்பிரஸ்ல வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல பெல் டிங் டிங் பண்ணிருங்க. பண்ணிட்டுருங்க. வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க வாட்டுக்கு வண்டியில வராங்க, கார்ல வராங்க, இடிக்கிற மாதிரி வராங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா வாங்க. நீங்க ஹாய் சொல்றீங்களாடா? பின்னாடி பின்னாடி பாரு. ஹாய் சொல்லுங்கடா. பாரு யாரும் லைவா வீடியோவா? லைவா 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 ஷார்ட்கட்ல போங்க. கம் ஆன் கம் ஆன். பேசிக்கிட்டே நடந்து போகிறனால ஒன்றும் அவ்வளோவா எங்களுக்கு ஒன்றும் தெரியலை. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி நிறையா ஷார்ட்கட்ஸ் எல்லாமே கூட இருந்துச்சு. நீங்கள் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக பொறுமையாக கூட நீங்கள் இறங்கி போய் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் பைக்கு அல்லது காரில் வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான். நீங்கள் சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போயிருந்து அப்படி உங்களுக்கு தெரியலைனாலும் பக்கத்தில் கடைகள்லாம் கேட்டிங்கன்னா வந்து அவங்களே சொல்லிடுவாங்க. இன்னொரு தடவை கத்தணும். இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. நடந்து போயிட்டே இருக்கு. Bro, have a safe journey bro. அம்மா வாயேண்டா. டீசன்ட்டா பேசு. பாதருக்கு பாதாளத்துல இறங்கிறாங்கடா.
வண்டி வருதுடா. லைவா? மறுபடியும் முதல்ல இருந்தா லைவ் எடுத்த நாரி பேரு நாரி. அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். சாலிடாக ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே நடந்துதான் போகணும், வேறு வழியே கிடையாது. அந்த பாதையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மோசமான பாதையாக தான் இருக்குமே, ஓகேவா? அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்களாலே நடக்க முடியல. ஃபேமிலிஸ்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னா, சின்ன குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். அதனாலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரதில்லை. மேக்ஸிமம் பசங்களோட குரூப்ஸ் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் போனப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். நாங்களே ஒரு 10-15 பேர்கிட்ட போயிருந்தோம். எங்களாலே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலை. ரொம்ப இளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எந்த விதமான திங்ஸ்லாம் கொண்டு போகிறதுக்குன்ற அவசியமே கிடையாது, ஓகேவா? நமக்கு ஃபோட்டோ தேவையான விஷயம் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். ஏன் அப்படின்னா போகிற வழிகளிலே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா கடைகளுமே வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் கொண்டு போகணும். இந்த வாட்டர் பாட்டில், கூல் ட்ரிங்க்ஸ்லாம் தேவையில்லை. அங்கே போகிற இடத்துல நம்ம வந்து வாங்கிக்கலாம், உட்காந்து போய்க்கலாம். நமக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. எவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம், இந்த மாதிரி நாங்களுமே கேட்டு தான் போனோம். ஸோ அந்த மாதிரி நீ வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு போக தேவையில்லை. போகிற வழியிலே வந்து நமக்கு இந்த சாப்பாடு கிடைக்குன்றது ஒரு பெரிய விஷயம். ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொஞ்சம் வந்து எப்படியாச்சும் வந்து போயிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் உள்ளே போனோம் நமக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிடும். இறங்குறதுமே கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, ஏறுறது அதை விட ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ஸை வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மூட்டை நிறைய வந்து என்னன்னு தெரில ஒருத்தவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்களே கஷ்டப்பட்டு வந்தோம். அப்போ பார்த்துக்கோங்க அந்த குதிரை ரொம்ப கஷ்டப்பட்டுவே அந்த இடத்துக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பாட்லாம் இருந்துச்சு. இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஸ்பாட் நிறையாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த பேடி ஃபீல்டு, அப்புறம் நீரோட்டம், அந்த மாதிரிலாம் நிறையாவே நாங்கள் வந்து பார்த்துருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி போனோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 500 மீட்ரு இல்லை ஒரு 400 மீட்டர் கிட்ட வரப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த டால்ஃபின் நோஸ் அந்த கார்னரில் ஒரு மொத்த மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பில்லர் மட்டும் கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸ் இல்லை படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. மோசமான ஃபேமிலியோட வர்றது கொஞ்சம் ஆமாம். அப்போ ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக தெரியும், பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும். அங்கே போயிட்டால் ஈஸியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாருக்குமே கண்டிப்பாக பயமாக இருக்கும் அந்த இடத்துக்கு போகிறப்ப. ஏன்னா அந்த எட்ஜில் எந்த வித சேஃப்டியுமே கிடையாது. ரொம்ப வருஷமாகவே எந்த வித சேஃப்டியுமே இல்லாமல் தான் இருக்குது. விழுந்தது தான் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு அதிகமான ஃபீட்டில் வந்து நம்ம மேலே வந்து ரொம்ப நிற்கிறோம். கீழே பார்க்க கூட எங்களால் முடியல, அவ்வளோ பயமாக இருந்துச்சு. நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆளாக தான் போனோம். தூரத்துலேருந்து தான் ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஒவ்வொரு ஆளாக உட்காந்து தான் அந்த கார்னரில் போய் படுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேக்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்கடா. இந்த இடம் வந்து மேக்ஸிமம் டேஞ்சர் தான். குட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படிடா இருந்துச்சு? வேற மாதிரி பார்த்து போங்க. கையெல்லாம் காலெல்லாம் நடுக்குது. என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் அங்க போனாலே அல்லுவே. முக்கியமான ஃபோன் பண்ணுவாங்க. கரெக்டா நான் வீடியோ எடுக்க போறோம், அம்மா கால் பண்றாங்க. ஆளாளுக்கு போன் அடிச்சிடுறாங்க. அதனால கொஞ்சம் பயமா தான் இருக்கு. போகும்போது தும்மல் வருது. அம்மா சொல்லு 100ன்னு சொல்லுறாங்க. அங்க இருந்து 100ன்னா சொல்ல முடியும். பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே.
ஒரே டயர்டு. 2 கிலோமீட்டராடா, 2 மணி நேரம் நடந்திருக்கோம்ப்பா. நம்ம 2 மணி நேரம் நாங்கள் நடந்திருக்கோம். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பார்க்குற இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து கீழே அப்படியே இன்னும் போய்கிட்டே இருக்கும் போல். நாங்கள் போகல, ரொம்பவே டயர்டாக இருந்தோம் எல்லாருக்குமே. பார்த்தீங்கன்னா முன்னாடி நாங்கள் ஒரு 3/4 மணி நேரமாக ட்ராவல் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ட்ராவலிங் நடந்தே வந்துட்டு திரும்பி நடந்தே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போனோம். ஸோ சாலிடாக எதில் வந்தாலும் சரி ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் வந்து போகலாம். அங்கே என்ன இருந்துச்சுன்னு கேட்டப்போ அங்கே வந்து வில்லேஜ் பீப்புள்ஸ்லாம் வந்து வாழ்கிறாங்களா. நீங்கள் வரப்போ கண்டிப்பாக ஒரு கைடை வந்து கூட்டிகிட்டு வாங்க, இல்லாட்டி வந்து யாராவது தெரிஞ்சவங்களை வந்து கூட்டிகிட்டு வாங்க. அதுதான் வந்து கண்டிப்பாக நல்லது, சேஃப்டியும் கூட. ஸோ டால்ஃபின் ஹவுஸோட எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நேரத்தில் கொடைக்கானல் போகிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்கிற அந்த டிங்ன்ற அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். டாட்டா, பாய்.